கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள். இன்று நாள் முழுவதும் தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. இன்றைய நாளுக்கான மன்னா சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Zechariah chapter 9 verse 12. Return to your fortress, O prisoners of hope. Even now I announce that I will restore twice as much to you. Amen. இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்ட 3 நபர்களை இன்றைக்கு வேதத்திலிருந்து நம்ம தியானிப்போம். முதல் நபரை யார் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு. அவர் சேஷ்ட புத்திர பாகத்தையும், இரண்டாவது கர்த்தரிடத்தில் அவர் போராடி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ரெண்டாவது எந்த நபரை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா யோபு. இவருக்கும் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரெட்டிப்பான நன்மையினால் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிச்சிருக்கோம். மூன்றாவது நபர் எலியாவின் மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்ததுனால அவர் அதை கேட்டு பெற்றுக்கொண்டார். நாமும் இப்படியான ஒரு ரெட்டிப்பான வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் விருப்பமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அப்படியான ஒரு ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தியானிக்க போகிறோம். நாம் தேவனிடத்தில் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்ட்டு வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ நம்ம கேட்க வேண்டும். கேட்டால் தான் நம்ம ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது காரியம் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, நாம் முழுமையாக தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் நம்ம கர்த்தரிடத்தில் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். நாம் அர்ப்பணிக்கும் போகும்போது கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். மூன்றாவது காரியம் என்ன நம்ம செய்ய வேண்டியது, ரொம்ப மிக மிக முக்கியமானது என்னன்னாக்கா, நம்மளுடைய நேரத்தை இன்னும் அதிகமாக கர்த்தரிடத்தில் நம்ம செலவிட வேண்டும். நாம் ஜெபிக்கிறதுலையும் சரி, வேதம் வாசிக்கிறதுலையும் சரி, அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும்போதும் சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம அபிஷேகத்திலையும் ஜபத்திலையும் வேத வாசிப்பிலையும் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரிடத்தில் நம்ம நேரத்தை இன்னும் அதிகமாக செலவழித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் வேலையில் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கர்த்தரிடத்தில் முதலாவது கேட்க வேண்டும். இரண்டாவது, முழுமையாக உங்களை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது, அதிக நேரம் அவரிடத்தில் நீங்கள் செலவு செய்யுங்க. அப்படியாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, நாங்களும் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், ரெட்டிப்பாக ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஊழியத்தை ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமான நேரத்தையும் இடத்துல செலவழிப்போம் என்று ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் நிச்சயம் எங்களை ரெட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நிச்சயம் அப்படியாக செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெப கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.